ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறந்தருள வேண்டும் என்றார்கள். ஆண்டவரே, எங்கள் கண்களை திறந்தருள வேண்டும் என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களிலே அநேக கிராமங்களிலே அநேக பட்டணங்களுக்கு கால்நடையாய் சென்று பரலோக ராஜ்யத்திற்கு செல்லுகிற வழியை குறித்து அவர் பிரசங்கித்துக் கொண்டு வந்தார். அந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று. வியாதியஸ்தர்களை அவர் சுஸ்தப்படுத்துகிறார், பிசாசின் கட்டிலே அகப்பட்டவர்களை அவர் விடுதலை ஆகுகிறார், மரித்தவர்களை அவர் உயிரோடு எழுப்புகிறார். இப்படி அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார். அநேகருடைய பிரசங்கத்தை கேட்பதற்காகவும் அவர் செய்த நன்மைகளை சோதரித்துக் கொள்வதற்காகவும் அவர் செல்லுகிற இடங்கள் எல்லாம் தேடி தேடி சென்று விடுதலையை பெற்றுக் கொள்கிறார்கள். பரலோக ராஜ்யத்துக்குரிய செய்தியை கேட்டு அதன் வழியே தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறார்கள். இப்படியாக அவருடைய ஊழிய நாட்களிலே பார்த்தீங்கன்னா அவருடைய புகழ் அவர் இருக்கிற அந்த ஸ்தலத்தை சுற்றிலும் பிரசித்தமாகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய புகழ் சகல இடங்களிலும் பிரசித்தமாகிறது. அவரை காண வேண்டும். பொதுவாகவே புகழ்பெற்ற ஒரு மனிதரை நாம் பார்க்க வேண்டும், புகழ்பெற்ற ஒரு மனிதரை நாம் எல்லாருக்கும் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை உண்டு இல்லையா? அரசியல்வாதியா இருக்கட்டும், இன்னைக்குள்ள வாலிப பிள்ளைகளுக்கு சினிமா நடிகர்களா இருக்கட்டும், பிரபலமானவர்களை நான் பார்த்தேன் என்று சொல்லி பெருமைப்படுவதற்கு ஆசைப்படுவார்கள். நான் இவர்களை நேரே பார்த்திருக்கிறேன் என்று. அதே போல இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலும் ஒவ்வொருவரும் அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். தன்னுடைய சரீரத்திலே நல்ல பலம் உள்ளவர்கள், ஆரோக்கியம் உள்ளவர்கள் அவர்கள் சென்ற இடங்கள் எல்லாம் ஓடி சென்று அவரை பார்க்கிறார்கள். ஆனால் முடியாதவர்களால் பார்க்க முடியவில்லை. அல்லேலூயா. அப்படி அவரை குறித்து 2 குருடர்களும் அறிந்து கொள்ளுகிறார்கள். அவர் அநேகருக்கு நன்மை செய்கிறார். குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், பிசாசினால் கட்டப்பட்டவர்கள் விடுதலை ஆகிறார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழுப்புகிறார்கள். இந்த செய்திகளை விசேஷித்த விதமாக 2 குருடர்கள் கேட்கிறார்கள். அவர்களுக்கும் எப்படியாவது ஒரு நாளாவது அவரை சந்தித்து விட வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட காலகட்டத்திலே இந்த குருடர்கள் இருக்கிற அந்த கிராமத்திற்கு இயேசு வருகிறார் என்பதை இவர்கள் கேள்விப்படுகிறார்கள். இயேசு தன்னுடைய ஊழிய நாட்களிலே பார்த்தீங்கன்னு சொன்னா எரிகோ என்கிற பட்டணத்திலிருந்து இன்னொரு கிராமத்திற்கு அவர் ஊழியம் செல்லும்படியாக பிரயாணப்படுகிற அந்த வழிபாதையில் தான் இந்த விசேஷித்த விதமான 2 குருடர்களும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு செய்தி வருகிறது, இயேசு நீங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த வழிபாதையிலே அவர் வரப்போகிறார் என்பதை. அல்லேலூயா. மிகவும் சந்தோஷம். நான் இருக்கிற ஸ்தலத்துக்கு இயேசு வரப்போகிறார். நிச்சயமாக அவரிடத்தில் நான் ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தோடு 2 குருடர்களும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் பரிச்சயப்பட்ட ஒரு வழிகளெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த பிரயாணத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் ஒவ்வொரு காரியங்களையும் குருடர்களாக இருந்தாலும் அவர்கள் அறிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். மனிதனுடைய காலடி, மனிதனுடைய நடைகள், மனிதனுடைய கரவரப்பு ஒவ்வொன்றையும் வைத்து என்ன நடக்கிறது, என்ன சூழல் என்பதை கணித்து விடுவார்கள். அல்லேலூயா. அவர்கள் உட்கார்ந்து இருக்கும் போது பாத்தீங்கன்னா திடீரென்று அநேக மனிதனுடைய காலடி சத்தம் அவருடைய காதுகளிலே கேட்கிறது. அல்லேலூயா. அவர்கள் நினைத்து விட்டார்கள், நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இயேசு தான் வந்து விட்டார் என்று. அல்லேலூயா. இயேசுக்கு முன்பாக ஒரு கூட்டம் செல்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக அநேக ஜனங்கள் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் காலடி சத்தத்தை கேட்டதும் குறித்து கொண்டார்கள். இதுதான் நேரம், இதுதான் தருணம், இதுதான் சந்தர்ப்பம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருகிறவர் என் அருகாமையிலே வந்து கொண்டிருக்கிறார். அவரை நான் கூப்பிட்டு நான் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அவரை
அவரை நோக்கி பார்த்து கூப்பிடுகிறார், இயேசுவே என்று. அல்லேலூயா. இயேசுவே என்று. எப்படியாவது ஒரு இரக்கம் அவரிடத்தில் எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி அவரை கூப்பிடுகிறார்கள், இயேசுவே என்று. ஆனால் அவருக்கு அந்த கூட்ட மக்களுடைய அந்த கூட்ட சலசலப்பிலே இவர் கூப்பிட்ட சத்தம் கேட்கவில்லை போல இருக்கு. ஆனால் அவன் அருகாமை நடந்து சென்று கொண்டவர்களுக்கு இவர் கூப்பிட்டது கேட்டது. அல்லேலூயா. அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். பார்க்கும் போது பாத்தீங்கன்னா 2 குருடர்கள். அல்லேலூயா. என்ன சூழ்நிலை இருந்தார்கள் என்று தெரியாது. ஒரு சிலர் அவர்கள் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார்கள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் அவருடைய தோற்றம் முற்றிலும் தாழ்த்தப்பட்ட ஒரு அனுபவம் தான். அவர் எவ்வளவு பெரியவர், அவரை போய் இவர்கள் கூப்பிடுகிறார்களே என்று மற்ற ஜனங்கள் பார்த்து அதட்டுகிறார்கள். அல்லேலூயா. சத்தம் போடாதே, அவர் எவ்வளவு பெரியவர், அவரை தொந்தரவு பண்ணாதே, வாயை மூடிக்கொண்டு அமைதியாய் இருந்து அதட்டுகிறார்கள். அல்லேலூயா. அதட்டினாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த குருடர்கள் அவர்கள் அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு அவர்களை தடை பண்ணினாலும் கிடைத்த அந்த தருணத்தை அவர்கள் விடுவதா இல்லை. அல்லேலூயா. மறுபடியும் சத்தமாய் கூப்பிடுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்பு கூப்பிட்டதை விடவும் இந்த குருடர்கள் இன்னும் அதிகமாய் கூப்பிடுகிறார்கள். அல்லேலூயா. முழு இதயத்தோடு கூப்பிடுகிறார்கள், தாவீதின் குமாரனே எனக்கு ஒரு இரக்கம் உடைய கண்களில் கிடைக்காதா என்று. அல்லேலூயா. அவர் அப்படியே நின்றார் பாரு. அத்தனை தடைகள், கூப்பிடாத அவ்வளவு தடைகள் இருந்த போது அவர்கள் அதை பொருட்படுத்தாதபடி அவர்கள் அவரை கூப்பிட்டார்கள். அவருடைய கூப்பிடுதல் அதை நிற்க வைத்தது. தேவச்சரமே, அவருடைய கூப்பிடுதல் அவரை திரும்பி பார்க்க வைத்தது. அவருடைய கூப்பிடுதல் அவருடைய தோற்றத்தை காண வைத்தது. அவருடைய கூப்பிடுதல் அவர்களுக்கு இரக்கம் கிடைக்க வைத்தது. அவருடைய கூப்பிடுதல் அவருடைய சமூகத்திற்கு அழைத்து நேர வழி வைத்தது. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று. அல்லேலூயா. தேவ சமூகத்திலே கிட்டி சேரும்படியாக அவருடைய கூப்பிடுதல் அவருக்கு ஏதுவாக இருந்த தேவஜனமே. எத்தனை தடைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கை வந்தாலும் அவரை கூப்பிடுவதற்கு, அவரை தேடுவதற்கு நாம் முழு ஆசையோடு ஓடுவோமானால் அவரை நிற்க வைக்கிறோம். அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கிடைக்காது செய்ய ஒரு இரக்கத்தை அவர்கள் நமக்கு வாங்கி தர நமக்கு போதுமானதாக இருக்கு உங்களுடைய கூப்பிடுதல். அல்லேலூயா. அதனால முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது உங்க கூப்பிடுதல் அவரை அசைக்கும். தேவஜனமே, பரலோகமே விசேஷித்த விதமாக உங்க கூப்பிடுதலை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார். அவர் இரக்கம் உள்ள தெய்வம். அல்லேலூயா. கிட்டே வந்தது நாம் படித்த வேத வசனம் பாருங்க. ஆண்டவர் கேட்கிறார் அவர்களிடம், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்கும்போது, ஏசப்பா கேட்கும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், அதற்கு அவர்கள், ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்தள்ள வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. எங்கள் கண்களை திறந்தள்ள வேண்டும். அவர் கூப்பிடுதலை பார்த்த ஆண்டவர் கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு பரலோகத்திலிருந்து தேவஜனமே உங்களுக்கு நேராக வருகிற வார்த்தை, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். உங்க வாழ்க்கையில எதை குறித்து நீங்க வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கீங்க, எதை குறித்து ஒரு தாழ்ந்த அனுபவத்தில் இருக்கீங்க, எதை குறித்து நீங்க மன சஞ்சலத்தோடு இருக்கீங்க, எது தேவ சமூகத்திலிருந்து என் வாழ்க்கையிலே வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு கொண்டிருக்கீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொருவரை பார்த்து கேட்கிற கேள்வி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அல்லேலூயா. உங்க ஆண்டவரை கேட்பீங்க, ஆண்டவரே உங்க வாழ்க்கையில என்ன தேவை? இந்த குருடர்களுக்கு பார்வை வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவை? அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவர் அவர் குருடப்பாக ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிட்டார். ஆண்டவர் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்தை கண்களை மூடி கேட்பீங்க, ஆண்டவரே குருடர்கள் கேட்கும் போல. அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பார், என் கண்ணீரை காண். கண்களை மூடி தருவரே சோதி
சொல்ற என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பிதாவின் நாமம் மகிமைப்படும்படியாக பெற்றுக்கொள்ளும். நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்பீங்களா? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விடுதலை வேண்டுமா? என்னுடைய வாழ்க்கையில் இருக்க நெருக்கம் மாறணுமா? ஒரு சரீரத்தில் ஒரு சுகம் உண்டாக வேண்டுமாப்பா, ஒரு ஆரோக்கியம் உண்டாக வேண்டும். அடிக்கடி ஆபத்துல என்னை சூழ்ந்து கொள்ளுது, என் வாழ்க்கையில அப்ப விடுதலை வேண்டும். இந்த நேரத்தில் குருடனை போல கேட்பீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்துதான் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் மகளே. ஒரே ஒரு வார்த்தை தேவத்தை இழந்தே இருக்கிறார். தேவஜனமே, அவருடைய பேசணும் இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது. அதை நீ பெற்றுக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாமா? என்னை பார்த்து கேட்டார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று குருடனை போல என் தேவை உங்க சமூகத்தில் நான் சொல்லியிருக்கிறேன்ப்பா. உங்க சமூகத்தில் சொல்லியிருக்கேன், தேவை நிச்சயமாய் இந்த குருடர்களுக்கு பதில் கிடைப்பது போல எனக்கும் பதில் கிடைக்கும். விசுவாசிகள் கரங்களை கட்டி ஆமென் என்று சொல்லுங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இது பாருங்க, ஆண்டவர் குருடர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்கிறார்கள், ஆண்டவரே அந்த பார்வை அடைய வேண்டும். ஆண்டவர் அவர்களுக்கு பார்வையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு இந்த வார்த்தை மூலமாக நம்ம தியானிக்க போகிற வேத வார்த்தையும் நாம் ஒவ்வொருவரும் பார்வை அடைய வேண்டும் என்று கட்டளையிடுகிறோம். இன்னும் பார்வையிட வேண்டும். எனக்கு கண்ணு தெரியலையா? உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் பார்த்து இருக்கு. அந்த குருடர்களை போல எதுவும் பார்க்க முடியாதவர்களா நான் இருக்கிறேன் நம்ம கேட்கலாம். ஹல்லேலூயா. நிச்சயமா இன்னைக்கு அநேகர் இந்த குருடர்களை போல பார்வையற்றவர்களாக சொல்லியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. என்ன பார்வை இழந்திருக்கிறார்கள்? ஆவிக்குரிய தன்னை சிருஷ்டித்த தேவனுக்குரிய பரலோகத்துக்குரிய அந்த காரியங்களை காண முடியாதபடி, கேட்க முடியாதபடி ஆவிக்குரிய குருடர்களாய் அநேகர் இருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய கண்களை திறக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்கு சும்மா நமக்கு நேரால் நமக்கு எதிராக வரல. தேவஜனமே, ஒவ்வொருடைய கண்களை கர்த்தர் திறக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவன் வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவர்கள் அதற்கு அவர்கள் ஆண்டவரே எங்கள் கண்களை நீ திறந்தருள வேண்டும். அவர் குருடர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே எங்கள் கண்களை நீங்க திறந்தருள வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாரால் ஆவிக்குரிய அநேக காரியங்களை நம்மால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 4:4 பவுல் சொல்லுகிறார் பாருங்க, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் ஜனங்களின் மன கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். நம்முடைய மாமிச கண்கள் பார்வையில்தான் இருக்கிறது, ஆனால் நம்ம இருதய உள்ளான அந்த மனசுல இருக்கிற கண்கள் அநேகருக்கும் குருட்டாக்கப்பட்டு வைத்திருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் அதிபதி பிசாசானவர் அநேகருடைய மன கண்களை குருட்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த கண்களை கர்த்தர் இன்று திறக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேகருக்கு அந்த மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு அடைக்கப்பட்ட அனுபவத்திலே இருக்கிறார்கள். பல தரிசனங்களை பார்த்தவர்கள், ஆவிக்குரிய அநேக அனுபவங்களை கண்டவர்கள் இன்று காண முடியாதபடி அடைக்கப்பட்ட குருட்டாட்டமான அனுபவத்தில் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய கண்களை கர்த்தர் இன்றைக்கு திறப்பார். பரலோக தரிசனங்களை காண முடியாத நம்முடைய கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசமானவர் நம்முடைய மன கண்களை ஏன் திறக்க விடாமல் அடைத்து குருட்டாட்டமான அனுபவத்தில் வைத்திருக்கிறார் என்றால், நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட்டால் அவனுடைய சாம்ராஜ்யத்துக்கு ஒரு அசைவு வரப்போகிறது, அவன் சாம்ராஜ்யம் நிர்மூலமாக போகிறது என்கிற ஒரே நோக்கத்திற்காக பிசாசானவன் என்று அநேகருடைய ஆவிக்குரிய கண்களை குருட்டாக்கம் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. குருட்டாட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் தேவஜனமே.
செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம கண்களை கர்த்தர் திறக்கும் போது என்ன ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். சங்கீதம் 119:18 படிக்கலாமா? சங்கீதம் 119:18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்த்து படித்து என் கண்களை திறந்தருளும். ஹல்லேலூயா. முதலாவது நம்முடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள், மன கண்கள் திறக்கப்பட்டால் பாருங்க, வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாம் அறிய முடியும். ஹல்லேலூயா. நம்ம மணிக்கணக்கில் வேதம் படிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம். சிலரெல்லாம் பஸ்ல போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா பைபிள் படிச்சுட்டே இருப்பாங்க. சில நல்ல தேவ செய்தி கன்வென்ஷன் கூட்டாங்க, இது ஆறாவது எல்லாம் போவாங்க, செய்தி தேவ செய்தி கேட்பாங்க. செய்தி என்ன கேட்டியே வெளியே வந்தோம், என்ன செய்தி கொடுத்தாங்க கேட்டா நமக்கு தெரியாது. செய்தி உள்ள போகல, ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ள போகல. ஹல்லேலூயா. மணிக்கணக்கில் பைபிள் படிக்கிறோம், அதிகாரமா நம்ம படிக்கிறோம். சிலர் 45-50 அதிகாரம் இருந்த இடத்துல படிப்பாங்க. யோபு புஸ்தகத்தை நீ புல் படிச்சியே அதுக்கு ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா கேட்டா ஹல்லேலூயா சொல்ல முடியாது. ஏன்னா இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவர் வேதத்தில் உள்ள ரகசியங்களை நாம் காண முடியாதபடி, நம்முடைய ஆழத்தை அறிய முடியாதபடி நம்முடைய கண்களை குருட்டாட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் தேவசனே. அந்த கண்களை நாம் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் தரப்பா. வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறியக்கூடிய கர்த்தர் நாம் ஒவ்வொரு கண்களை இன்றைக்கு திறப்பாராக. ஹல்லேலூயா. ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார் பாருங்க, இந்த வேத புஸ்தகம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு தேன் கூடு. ஹல்லேலூயா. அந்த தேன் கூட்டிலிருந்து தேனை நீங்க புளிச்சு எடுத்துருங்க, அதுக்குரிய ஆசீர்வாத நன்மைகளையும் அப்பதான் நீங்க சம்பாதித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு அந்த தேவ மனிதன் வேதத்தை ருசிச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அவர் சுரங்கம், அந்த சுரங்கங்களுக்கு தோண்ட அதிசயங்கள் அற்புதங்கள் நமக்கு வெளிப்பட்டுட்டே இருக்கும். ஏன் நம்ம வேதத்தில் உள்ள அதிசயங்களையும் அற்புதங்களையும் நன்மைகளையும் ஆசீர்வாதம் சூழ்நிலைக்க முடியும்னா நம்முடைய கண்களை பிசாசானவர் கூத்தாட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய ஆழங்களையும் அவருடைய அற்புதங்களையும் காண முடியாதபடி யாருமே தெரியும். பிரசங்கிக்கிற எனக்கும் இவரோட ஆழங்கள் தெரியாது, யாரையும் சொல்ல முடியாது. அவ்வளவு தோண்ட இன்னைக்கும் பாருங்க, வேதத்தை எத்தனை வருஷ காலமா வேதத்தை பல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் பிரசங்கம் குறையவே இல்லை, பிரசங்கம் வந்துட்டே தான் இருக்கு. வேதம் அவ்வளவு அற்புதம் அதிசயம். ஹல்லேலூயா. நமக்கு புரிச்சு எடுக்க முடியல. கண்களை திறந்து தர ஒவ்வொருத்தவங்க வேதத்திலிருந்து எப்படி எல்லாம் ஆழங்களையும் அர்த்தங்களையும் புரிச்சு கொள்றாங்க. நான் படிக்கிறது ஒண்ணுமே புரியலையே ஆண்டவரே. என்னுடைய கண்களை திறந்துள்ளப்பா, அப்பதான் அந்த வேதத்தில் இருக்கிற ரகசியத்தை நான் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு அம்மா தகப்பனை இழந்த ஒரு பையன் ரொம்ப செல்லமா வளர்ந்துட்டே இருக்கிறாங்க. அந்த பையன் 12ஆம் வகுப்பு படிச்சு முடிச்சுட்டான். கல்லூரி போகிற வயசு ஆயிடுச்சு. அந்த நேரத்துல வெளியூர்ல போய் அந்த பையனை கல்லூரியில சேர்த்துட்டாங்க. அந்த ஒரு செமஸ்டருக்குள்ள ஃபீஸ் எல்லாம் கட்டி அவனுக்குரிய தேவையான எல்லா காரியங்களையும் அவனுக்கு கொடுத்துட்டு ஒரு வேதாகமத்தை அந்த தாய் அந்த மகனை கையில கொடுத்தாங்க. மோனே, இந்த வேதத்தை நீ தினமும் நீ படிக்கணும். நீ புக்கு உன்னுடைய பாடத்தை நீ படிக்கலையோ அந்த பைபிளை நீ டெய்லி படிக்கணும். படிக்கிறதுல ஒரு வசனத்தையாவது நீ கொஞ்சம் அசை போட்டு தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா கொடுத்துட்டு காலேஜ்ல இருந்து வந்துட்டாங்க. இப்போ பாருங்க, 6 மாசம் அப்படியே போகுது. அதுக்கு பிறகு அவருக்கு முதல் செமஸ்டர்ல எக்ஸாம் வருது. எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். அம்மாவுக்கு கடிதம் போடணும், அம்மா எனக்கு செமஸ்டருக்கு எக்ஸாம் வருது, ஃபீஸ் கட்டணும், காசு அனுப்பிவிடுங்க. அம்மா உடனே லெட்டர் எழுதுறாங்க, உன் கையில தந்திருக்கிற வேதத்தை எடுத்து நீ வாசி. இந்த லெட்டரை பிரிச்சு பார்த்தா நமக்கு இப்போ மாதிரி இல்ல, 15-20 நாள் ஆகும் லெட்டர் நம்ம கையில கிடைக்கிறது. அவனுக்கு எக்ஸாம் நாள் நெருங்கிட்டு இருக்குது. இவங்க சரி அம்மா காசெல்லாம் அனுப்பிட்டு லெட்டர் எழுதிருப்பாங்கன்னு லெட்டரை பிரிச்சு பார்க்கிறா. அம்மா எழுதிட்டு ஒரே லெட்டர் எடுத்து உனக்கு கையில நான் தந்த அந்த பைபிளை நீ எடுத்து வாசி படின்னு சொல்லி. இவன் லெட்டரை பார்த்து ஒரு பயங்கர போகும். நான் ஃபீஸ் கேட்டா அது எழுத படின்னு சொல்லி சொல்றாங்க. லெட்டரை அப்படியே கசக்கி போகிறத தூக்கி எழுதிட்டான். உடனே பாத்தீங்கன்னா டெலகிராம் அனுப்புது. எமர்ஜென்சி எக்ஸாம் எழுதணும், டெலகிராம் அனுப்புறான். அம்மா காசு அனுப்புங்க,
அம்மா ஒரே அடுத்த டெலிகிராம் அனுப்புறாங்க, நீ பைபிள் படி. ஹalleluya. அங்க எக்ஸாம்ல நாளாச்சு, விரட்டிட்டாங்க. கோபத்துல வாரம் இந்த பைபிளை தூக்கிட்டு வாரம். ஒரு அம்மாவுக்கு வீட்டுல வந்து கூடத்துல பார்த்துட்டோம், ஓடிப்போ அவன் அடிக்கிற கோபம் அவனுக்கு. நான் எக்ஸாம் ஃபீஸ் கட்டி பைபிள் படி பைபிள் படி, எதுக்கு நீ இப்படி இருக்கும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைபிள்னால எனக்கு நீ ஃபீஸ் கட்டாம இருந்த அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை பற்றி அம்மா மேல வீசி இருந்துச்சாங்க. பைபிள் நிறைய 500 ரூபாய் நோட்டு, 200 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்டை பார்த்தவங்க ரொம்ப ஆச்சரியம். அவனுக்கு ஃபீஸ் கட்டுறதுமே ஒரு 5 மணி நேரம் அம்மா காசை பைபிள் வச்சிருக்கான். அம்மா சொல்றாங்க, இந்த 6 மாசத்துக்கு ஒரு நாள் கூட நீங்க பைபிள் திறக்கணும், அதுல இருந்து எனக்கு அடையாளமா தெரியுது. பைபிள் திறந்துருந்தா நீ அதுல இருந்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள. நிறைய பேருக்கு அப்புறம் பைபிளை வாங்கி எங்கேயோ தூசியை கட்டி நம்ம வச்சிருந்தோம். திறந்தாதான் உள்ளுக்குள்ள இருக்கிற நன்மை ஆசீர்வாதத்தை நம்ம சொல்லப்படுறோம். திறந்த கர்த்தர் இருதயத்தை திறந்தார். அப்போஸ்தலர் 14 பாருங்க. அப்பொழுது தீயத்திலா ஊராலும் இரத்தாம்பரம் இருக்கிறவளும் தேவனை வணங்குவதுமாக லீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக் கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். ஹல்லேலூயா. பிரசங்கம் நமக்குள்ள போனோம்னு சொன்னா கர்த்தர் நம்முடைய இருதயத்தை திறந்தாதான் பிரசங்கம் உள்ள போகுது. ஹல்லேலூயா. பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஒருத்தி கேட்கிறா, லீதியா என்ற ஒரு பெண் பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசங்கம், அவர் பிரசங்கிக்கிற பிரசங்கம் அவன் இருதயத்துக்குள்ள போனதா அவளுக்குள் இருக்கிற, அவளை அடைச்சி வச்சிருக்கிறார். அவருடைய மன கண் என்ற கதவை பூட்டி வச்சிருக்கிறார். அந்த கதவை திறந்தாதான் உள்ள போகணும். ஆண்டவருடைய இருதயம் என்ற கதவை திறந்து கொடுத்தா வசனம் உள்ள போனது. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க. அடுத்த வசனம் அப்போஸ்தலர் 14:15 படிங்க. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஹல்லேலூயா. சத்தியம் உள்ளே போனது பாருங்க. சத்தியத்தை அறிந்தார்கள், வேதத்தின் ரகசியத்தை புரிந்து கொண்டார்கள். அவளும் அவள் வீட்டாரும் அன்றைக்கு அந்த பிரசங்கத்திலே முழுமையாக தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுத்து ஞானஸ்நானம் எடுத்தார்கள். திறந்தால் வேத வார்த்தைப்படி நான் நடப்போம். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக பாருங்க, ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கும் போது இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கிற ஆசீர்வாதம் பாருங்க. பிரச்சனைகளுக்கு, தேவைகளுக்கு தீர்வு கிடைக்கும்படி கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். முதலாவது ஆண்டவர் நம்முடைய கண்களை எதற்காக திறக்கிறார் என்றால் வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை நாம் காணும்படி கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கிறார். பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இல்லை. ஹல்லேலூயா. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையில் பிரச்சனை, சமாதானம் இல்லை. அந்த சமாதானத்துக்குரிய வழி தெரியாதபடி அனைத்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சமாதானம் எங்கே கிடைக்கும்? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் எப்படி உண்டாகும்? இந்த வாழ்க்கையில் ஒரு விடுதலை யார் மூலமா கிடைக்கும் என்று சனவெளிகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வை நீ காணப்படுகிறாக கர்த்தர் உன் கண்களை திறப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ பாருங்க, ஆகார் என்கிற பெண் வனாந்தரத்திலே தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டவள், தன்னுடைய ஆசீர்வாதம் முழுவதும் இழந்த அனுபவத்திலே, வனாந்தரத்திலே எதுவும் இல்லை, வறண்ட அனுபவத்திலே தன்னுடைய பிள்ளையோடு நடந்து கொண்டிருக்கிறார். அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, வனாந்தரத்திலே தண்ணி இல்லை. ஹல்லேலூயா. தாகத்திற்கு தண்ணி இல்லை, உயிர் வாழ்வதற்கு தண்ணி இல்லை, என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்கிற ஒரு சூழ்நிலையிலே தாயும் மகனுமாக அந்த வனாந்தரத்தை அழைத்து திரிகிறார்கள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான். ஹல்லேலூயா. வனாந்தரம், ஆகாரின் வனாந்தரம் அனுபவத்தில் அநேகர் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எங்களுக்கு இருந்த கொஞ்சம் ஆசீர்வாதம் இழந்து ஒன்றுமில்லாத நிலைமையில் நானும் என் குடும்பமும் அப்படியே ஒரு வனாந்தரத்தில் நின்று கொண்டிருக்கிற நிலைமையில் நின்று கொண்டிருக்கிறோமே என்று நம்ம நின்று கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிற ஒரு வழி உங்கள் அருகாமை தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம அலைகிறோம், வழி தெரியல. ஆகாருக்கு வழி தெரியல. ஐயோ, என் பிள்ளை சாக போறானே, நான் சாக போறேனே, இந்த வனாந்தரத்திலே எனக்கு ஒரு தண்ணி கிடைக்காதா என்று
அவள் எங்கெல்லாமோ அலைகிறார். அவளை அலைச்சலை கண்ணீரை கத்தர் கண்டார். அல்லேலூயா. அலைஞ்சு அதே வளர்ந்தார் வனாந்தரத்திலே. அவளுடைய ஜீவனை காப்பாற்றும்படியான நீரூற்றை கர்த்தர் அந்த இடத்திலே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்தார். வசனம் ஆதியாகமம் 21:19. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். பாருங்க, வனாந்தரத்தை அலைந்து திரியா நீரூற்றுக்காக தேடுறா அவள் கையில எங்கேயுமே அது அகப்படல. அல்லேலூயா. வனாந்தரத்துல ஒரு பிரச்சனை தண்ணி தான். நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரமான வாழ்க்கையில இன்னைக்கு பிரச்சனை கடன்பாரம், நம்முடைய வாழ்க்கையில் பல அவமானங்கள், பல நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், பல நஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இது பிரச்சனையா இருக்கிறது. ஆகாருக்கு தண்ணீர் பிரச்சனை. அந்த பிரச்சனையை தீர்க்கும்படியாக கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அல்லேலூயா. தேவன் ஆகாருடைய கண்களை திறந்தார். தேவசனமே பற்றி பிரச்சனையோடு இடத்துல வந்திருக்கீங்களா? கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார். ஆமே ஆமே சொல்லுவீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? வசனம் உங்களுக்கு நேரா வருகிறது என்றால் நிச்சயமாய் அதை சுமந்திரித்துக் கொள்ளுங்க. இந்த பிரச்சனைகளை கர்த்தர் தீர்ப்பதற்காக உங்கள் கண்களை திறப்பார். அல்லேலூயா. பிரச்சனைக்குரிய வழியை கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து தருவார். எவ்வளவு பிரயாசப்பட்டு அழைச்சும் என் பிரச்சனைக்குள்ள வழியை நான் காண முடியாதபடி இத்தனை வருடம் நான் நின்று கொண்டிருக்கிறேன். தேவச்சனை இந்த ஏப்ரல் மாதம் முடிகிறதுக்குள்ளாலே இந்த மாதத்தை விசுவாசித்திருக்கிறால் உங்கள் பிரச்சனைக்குரிய வழியை காணும்படியாக உங்கள் கண்களை கர்த்தரை தீர்க்கிறாமா? கண்களை தட்டி கர்த்தரை நாம் அறிமுகப்படுத்தலாமா? அல்லேலூயா. எந்த இடத்துல உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரோ, எந்த வழியை நீங்கள் சென்று அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றுதான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறதோ அந்த வழியை கர்த்தர் இந்த மாதத்திலே நிச்சயமாய் உங்களுக்கு திறந்து தர போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தது கூட ஏதோ ஒரு மனிதர் மூலமாக உங்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் காண்பித்து தரலாம். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலே உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து தரலாம். ஆனால் நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசித்தீர்கள், ஏப்ரல் மாதம் முடிவதற்குள்ளாலே இன்றைக்கு பிரச்சனையோடு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்வை கர்த்தர் தர போகிறார். தீர்வை கொடுத்தார். இந்த வாழ்க்கையில் ஒரு தீர்வை கர்த்தர் தருகிறார். என்னுடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. சூர் வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க 3 நாட்கள் தண்ணி இல்லை. தாகத்தோடு அலைகிறாங்க. மிருக ஜீவன்களுக்கு தண்ணி இல்லை. அல்லேலூயா. அலைச்சி 3வது நாள் கொஞ்சம் தண்ணியை பார்த்துட்டாங்க. என் பிரச்சனையெல்லாம் முடிச்சு போச்சு நினைச்சிட்டு ஓடுறாங்க தண்ணியை பார்த்து. அல்லேலூயா. 3 நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பதில் வந்துட்டுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட போடுறாங்க. தண்ணியை குடிச்சு பார்க்கறாங்க. ஏமாற்றம், தண்ணீர் கசப்பு. அல்லேலூயா. ஒருவேளை இந்த மாதத்திலே ஒரு வாசல் திறந்தது என்று நீங்க ஆசையோடு சில காரியத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம். அதே ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை நீங்கள் முழுமையா சொந்தப்படுத்தாமல் இருக்கலாம். தேவஜனமே, அதிலேயும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை இந்த வருடத்திலே இந்த மாதத்திலே திறந்து தருவேன் என்று வாக்களிக்கிறார். ஏமாற்றப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்கள் நாளையிலே போல எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள், நிரந்தரமான ஆசீர்வாதங்கள் இந்த மாதத்திலே கர்த்தர் நிரந்தர படிக்க கஷ்டம் அனுபவத்தை மாற்றிவிடுகிறார்கள். ஒரு மாறாவின் கசத்தை மாற்றின மதுரமான மரத்தையும் கண்களை திறந்து காண்பித்தது போல உங்க வாழ்க்கையில் கர்த்தர் திறந்து தருவார். விசுவாசிக்கிறவர்களை பெற்றுக் கொள்வார்கள். அல்லேலூயா. ஆமென். அந்த மாறாவை மாற்றின அந்த அனுபவத்தை மாற்றின அந்த இனிமையான மரம் இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய கசந்த அனுபவத்தை அவர் இனிமையாய் மாற்ற போதுமானவர். அன்பரை நீங்கள் இந்த நாளை பிடித்துக் கொள்ளுங்க. தேவசனமே, இந்த வார்த்தையை நீங்க கேட்டு இயேசுவே, என்னுடைய கசந்த அனுபவம், எனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு முழுமையா போது நினைச்சு அந்த ஆசீர்வாதத்தை கசப்பு திருமண வாழ்க்கையில என் வாழ்க்கையில எல்லாம் இருக்கும் தான் என்னுடைய திருமண வாழ்க்கையில அடியெடுத்து வைத்து அந்த திருமண வாழ்க்கை கசப்பு. அல்லேலூயா. கசந்த அனுபவம். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு வேலைக்காக பிரயாசப்பட்டு இனி என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் நினைச்சு ஆனா அந்த வேலையில ஒரு சமாதானம் இல்ல, கசப்பு. அல்லேலூயா. எதிர்பார்த்தது கசப்பு.
இனிமையாய் மாற்றுகிற இயேசு உங்க வாழ்க்கையை கூட வந்தார் என்றால் அந்த கசப்பு வாழ்க்கை கடுமையாய் கற்று மாற்றி உங்களுக்கு தரப்போமான நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை அப்போஸ்தலர் 27:10 நம்ம படிக்கும் போது கர்த்தர் எதற்காக நம்முடைய கண்களை திறப்பார்? மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கு மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தார். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவதாக பாருங்க, கர்த்தர் நம்முடைய கண்களை எதற்காக திறப்பதற்காக விரும்புகிறார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, வரப்போகிற ஆபத்துக்களை நாம் அறியும்படியாக கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. வரப்போகிற ஆபத்துக்களை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. முதலாவது நம்முடைய கண்களை கர்த்தர் எதற்காக திறக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், வேதத்தில் உள்ள ரகசியங்களை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நமக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வை காணும்படியாக நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பார். மூன்றாவதாக நமக்கு வரப்போகிற ஆபத்தை முன்கூட்டியே நாம் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அநேகருக்கு ஆபத்து எப்படி வருதுன்னு தெரியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் நம்ம எல்லாம் பேசியிருப்போம். சாயங்காலத்துக்குள்ள அவருக்கு பல ஆபத்துல சிக்கிட்டு மருத்துவமனையில் இருப்பாங்க. இறந்திருக்காங்க ஆபத்துல, விபத்து, விஷப்பூச்சிகளால ஜீவனை இழந்தவங்க பல விதத்திலே இந்த தேசத்துல ஆபத்து. ஹல்லேலூயா. பிள்ளைகளை கடத்துறாங்க. கடந்த நாட்களே பாத்தீங்கன்னா கப்பலை பகுதியில் விளையாடி கொண்டிருந்த 2 வயசான பிள்ளை சென்னையிலிருந்து விருந்து வீட்டுக்கு வந்திருந்த 1 மணி நேரம் வரைக்கும் அந்த வீட்டு முற்றத்தில் விளையாடிட்டு இருந்த பிள்ளை ஒரு அரை மணிக்கு முன்னால பிள்ளையை காணல. விசாரிக்கிறாங்க, தேடுறாங்க, எடுக்கிறாங்க. நரபலி கொடுக்கிறதற்காக பூசாரிகளுடைய கையில பிள்ளை ஒரு ரூம்ல வைத்துக் கொண்டு பூஜை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நரபலி கொடுப்பதற்காக சின்ன பிள்ளைகளை கடத்துறாங்க. ஆபத்து நிறைந்த உலகம், பாதுகாப்பு இல்லாத உலகம். தேவஜனமே, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு இப்படி இருக்கிறோம், அடுத்த நேரம் என்ன யாருமே சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை புல் சபையில காலையில் சாயங்காலம் இருந்து கணக்கு பார்த்து கொண்டிருந்த ஒரு சகோதரன், 40 வயசான ஒரு சகோதரன், திடீரென்று ராத்திரிக்கு அவருக்கு தலையில ரத்தம் கிளாட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க. அவங்க மரணத்துக்கும் ஜீவனுக்கும் அவங்க ஜீவன் ஊசலாடி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அனுபவம் தான் இன்று நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கைக்கு நமக்கு நிரந்தரம் இல்ல. வாழ்க்கை எப்படி ஆகும் என்று தெரியாது. ஆபத்து நிறைந்த உலகம். அதனால ஆண்டவர் சொல்றார், சனமே, உனக்கு வரப்போகிற ஆபத்தை நீயே அறிந்து கொள்ளும்படியாக உன் கண்களை நான் திறப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில் வரப்போகிற ஆபத்துகள், சிலருடைய வாழ்க்கையில் வர இழப்புகள், சிலருடைய வாழ்க்கையில் பிசாசு தந்திரமாக போராட வருகிறதை பரிசுத்த ஆவியானவர் சிலருக்கு அறிவிப்பார். தேவஜனமே, அந்த அறிவிப்பை நீங்கள் உதாசீனப்படுத்தாதபடி அந்த ஆபத்தை நீங்கள் அறிந்து கொண்டு அதற்காக திறப்பிலே என்று ஜெபித்து அந்த ஆபத்தை நீங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் கண்களை திறந்தருள்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட தரிசனங்களை கர்த்தர் தருகிறார் என்றால் அந்த தரிசனத்தை நீங்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது. அதற்காக நிச்சயமாக நீங்கள் ஜெபிக்கணும். ஏன் பரலோக தேவன் வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துகிறார் என்றால் நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. பவுலோடு பாத்தீங்கன்னா 100க்கு அதிபதியும் பல போர் வீரர்களும் இத்தாலியா என்கிற ஒரு பட்டணத்துக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. கப்பல்ல இப்படி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், நீங்க போகிற பிரயாணத்திலே பயங்கரமான ஆபத்து வருகிறது, பிரயாணத்தை நிறுத்துங்க, எங்கேயாவது பாதுகாப்பான இடத்துல போய் இருங்க சொல்லி ஆவியானவர் உணர்த்துகிறார். பவுல் சொல்லுகிறார், அந்த எல்லாரும் சொல்லுகிறார், கப்பல் யாத்திரையில் இருந்த எல்லாரும் சொல்லுகிறார், பெரிய சேதம் கப்பலுக்கு வரப்போகிறது.
போகிறது. ஆனால் நாம் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டாம் என்று சொல்லும்போது யாருமே பவுலுடைய அந்த ஆலோசனையை கேட்கவில்லை. ஹல்லேலூயா. பவுலுடைய வார்த்தை யாருமே கேட்கவில்லை. அவங்க உதாசீனப்படுத்தினார்கள். பார்த்தீங்கன்னா பயங்கரமான அழிவு. ஒவ்வொருத்தரும் ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக பல பிரயாசப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பல அழிவை அவர்கள் சந்தித்தார்கள். கர்த்தர் சில காரியங்களை நமக்கு எச்சரிக்கிறார் என்றால், வேத செய்தி மூலமாக எச்சரிக்கிறார் என்றால், இல்லது நமக்கு வார்த்தை மூலமாக எச்சரிக்கிறார் என்றால், சொற்கள் மூலமாக எச்சரிக்கிறார் என்றால், தரிசனங்கள் மூலமாக எச்சரிக்கிறார் என்றால், அந்த எச்சரிப்பை நம்ம கேட்டு நம்ம அதற்காக செபித்து அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். உதாசீனப்படுத்த கூடாது. ஹல்லேலூயா. டைட்டானிக் கப்பல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? டைட்டானிக் கப்பல் டைட்டானிக் கப்பல் யாருக்கெல்லாம் தெரியும் சம்பவம்? டைட்டானிக் கப்பல் பாத்தீங்கன்னு சொன்னா அழகாக நல்ல எல்லாரும் ஜாலியா கடல்ல பிரயாணம் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. அந்த கப்பல்ல முன்பகுதியில பிரயாணம் முன்பகுதியில் அமர்ந்திருக்கிற ஒரு அதிகாரி திடீரென்று கப்பலுக்கு எதிரில் ஒரு பனிப்பாறை இருக்கிறத பார்த்துட்டேன். பார்த்ததும் அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி. இதே வழியில நம்ம போயிட்டோம்னு சொன்னா கப்பல் சேதம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் அந்த கப்பல்ல உள்ள அந்த கேப்டனுக்கு அறிவிப்பு கொடுக்கிறார். உடனே கப்பலை நம்ம திருப்புங்க, இந்த வழியில நம்ம போறோம்னு சொன்னா நிச்சயமா அநேகருடைய உயிரும் வேண்டாம், அந்த வழியில போக வேண்டாம்னு சொல்றேன். ஆனா அந்த கேப்டன் அதை பொருட்படுத்தல. எச்சரிப்பா அவர்கள் உதாசீனப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆபத்து வராதுன்னு நினைச்சேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கப்பலை ஓட்டுன்னு சொன்னார். அப்படியே கப்பல் கொண்டு போனாங்க. நமக்கு தெரியும் பல நூற்றுக்கணக்கான ஜனங்கள் டைட்டானிக் கப்பல் மூலமாக அழைத்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய எச்சரிப்பை உதாசீனப்படுத்தினார். ஆமென். ஆண்டவர் நமக்கு ஒரு சில காரியங்களை எச்சரிக்கிறார் என்றால் உதாசீனப்படுத்தக்கூடாது. அதற்காக செபிக்கும் போதுதான் நாம் ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நாங்கள் வரப்போகிற ஆபத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய கைகளை கர்த்தர் திறக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு என்ன ஆபத்து வரப்போகுது? நம்ம பொருளாதாரத்திலே சத்துரு என்ன ஆபத்தை கொண்டு வரப்போறோம்? நமக்கு விரோதமா யாரு மாந்திரீகம் பில்லிசூனியம் பண்றாங்க? என்னென்ன காரியம் நமக்கு விரோதமா நடக்கு என்பதை நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்துறது சேதம் எதுவும் அணுகாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுப்பிட்டு கண்களை மூடி அவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய கண்களை திறந்தீர்கள். இந்த குருடர்கள் கேட்டது போல இன்றைக்கு உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நேரத்தின் ஆழத்தை நாம் படிக்கும் போது நான் அறியணும். அப்பா, இது வரப்போகிற ஆபத்துகளை நான் அறியணும். அப்புறம் பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்குள்ள வேலை எனக்கு வேணும். நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்போம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து பாவ கண்கள் திறக்கப்பட்ட இன்றைய தினம் வரைக்கும் நாங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதமான கிருபையின் கண்களை திறக்க முடியாத